ஏட்டையா புட்டத்தா திறக்கிறாரு அவரை கொஞ்சம் ஓடுங்க சொல்லு. ஓகே ஓகே அப்புறம் பாப்போம். ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில இருக்கு. ஐ அம் சக்திவேல் வித்அவுட் லைசென்ஸ் லேகியம் மேக்கர் 420. நீங்க சொல்லுங்க சேஜி. செட் ஃபண்ட். ஓ நிதி நிறுவன அதிபர். அது எப்படியா? நானும் சிம்னி விளக்க பொருத்தி வச்சு கண்ட மேனிக்கு புளிக்க தள்ளுறேன். ஒரு பையன் சிக்க மாட்டேங்கிறான். உங்ககிட்ட மட்டும் எப்படி தேடி வந்து மாட்டாங்க. என்ன பார்த்தாலே கஸ்டமர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? தமிழ தப்பு தப்பா பேசினா நம்புறாங்களா? வெளியே போய் வச்சுக்கிறேன். தேங்க்யூ குருஜி. நீங்க ஈவ்டி சிங். பொம்பளை புள்ளையா கிண்டல் பண்ணிருக்கிறார். பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதுக்கு போய் 3 மாசம் உள்ள போட்டாங்க. இப்போ நீங்க விரும்புற பொண்ணை விட உங்களை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாடி வசனம் பழசா இருக்கோ? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் அதை மறுபடியும் வெல்லும். இல்ல சார், அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, சாகர வரைக்கும் அவங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். விதி வலியது. என் பொண்டாட்டிக்கிட்ட செலவுக்கு காசு கொடுன்னு ஒரு தட்டு தட்டின தம்பி, வரதட்சணை கொடுமன்னு உள்ள தூக்கி போட்டான். போய் இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு? இவரே தெரியாதா? சன் டிவில எல்லாம் வந்திருக்காரு. பேரு என்னன்னு கேளுங்களா? சீலஸ்ரீ அம்பலவான சுவாமிகள். அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? அம்பலவாணன் என்ன செஞ்சீங்கோ? என்ன செய்யலன்னு கேளுங்க. பருப்பு விற்கிறதுக்காக வடநாட்டுக்கு போயிருக்காரு தம்பி. தோரம் பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்புன்னு தமிழ்லயே வித்துருக்கான் தம்பி இந்த தாடிக்காரன். ஆளும் பாஷையும் ஒரு மார்க்கமா இருந்த உடனே அவங்க இவரை சாமின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா விடுவாரா சாமி? ஒன்னைத்தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல. அவன் கொடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுட்டு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கிங் வேற. அடே சிரிப்பு வேற. அடியே இந்தியாங்கிறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. மைசன் என்ன ஃபாதர், எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள். ஹலோ, கடிக்கிறான்டா. பரவாயில்ல மைசன். பரவாயில்லையா? செருப்பால் அடிப்பேன். ஏய் தீக்குறடா, திரண்டுக்க போகுது. ஏய் ஒண்ணுதான்டா. அவன் போலீஸ் தான் அடிச்சா பெரிய இவனா? அவன் போய் சொல்றா. ஏய் ஏய் ஐயோ